நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் பரிசுத்த வேதாமத்தில் எடுத்து காட்டுகிறார். ஆமென். அது மட்டுமல்ல, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி. ஆமென். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அருமையான சகோதர சகோதரிகளே, அருமையான வாலிப தம்பி தங்கைகளே, பெரியவர்களே, முதியோர்களே, இந்த வார்த்தையானது ஆமென் ஆண்டவர் சந்தோஷப்படுகிற மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்று சொன்னால், நம்முடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். யாவருக்குன்னு ஆணு பெண்ணு பெரியவர்கள் முதியோர்கள் எல்லாருக்குமே என்ன செய்யணும், தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் அவர் சந்தோஷப்படுகிற தேவாதி தேவனாக இருக்கிறார். அது யாவருக்குமே தெரிந்திருக்கும். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் வரும்போது நாம் நன்மைக்கு என்ன செய்யணும்னா ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவருக்கு இந்த நாளில் கொடுப்போம். கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென்.